10ஆம் பாகமும் ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால துளாராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2026. முதல் அமைப்பை பார்த்தோம்னா, சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல வலுவான தன்மையில் இருக்கிறதுனால இந்த மாதம் அரசு வேலைக்கான முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல தன்மை இருக்கும். ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சு அரசு வேலை கிடைக்காத இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். 10ஆம் பாகமும் ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொழிலில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம், எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும். 2ஆம் பாகமும் ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிக்கு தடையாக இருந்த அமைப்பு நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். ரொம்ப நாளாக தடையாக இருந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான சூழல் இந்த மாதம் உருவாகும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்குங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு வந்த குளறுபடிகள், சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி குடும்பத்துக்கு அமைதி கிடைக்கும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை மற்றும் சகோதர லாபம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. நண்பர்கள் மூலயமா தொழில் துவங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா அடித்தளம் போடுறதுக்கான நல்ல மாதமாக இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் தூக்கம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இந்த மாதமும் முக்கியமான பாகங்கள் ஒளி அமைப்பில் இருக்கிறதுனால பெரும்பாலும் நல்ல பலன்களே அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களோட கடனோட பெரும்பகுதி அடையிறதுக்கான அமைப்பு இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கருப்பு நிறம் மற்றும் பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள கால பைரவர் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே பணம் கற்கண்டு நிவேதனம் பண்ணி 4 பேருக்கு கொடுங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அதிகமாகவும் கெட்ட விஷயங்கள் கம்மியாகவும் நடக்கும். மேலும் ஜோதிடர் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.